அதெல்லாம் இல்லாம எப்படி சிம்பிளா, ஈஸியா நம்மளோட விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் செட்டப் பண்ணிட்டு Django ஃபைல் ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு Django அப்படிங்கிற ஒரு எம்ப்டி ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் செட்டப் பண்ணிட்டு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் எந்த இடத்துல கிரியேட் பண்ண போறேனோ, அத வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நான் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன், விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் செட்டப் பண்ணணும்னு சொன்னேனா, ஸோ அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான் -m ஓகேவா? பைத்தான் -m குடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து DENV ஓகேவா? அதாவது விர்ச்சுவல் என்வைரன்மென்ட். ஜஸ்ட் எதுக்கு குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு மாடியூல் அப்படிங்கிறத ரெஃபர் பண்றதுக்காக குடுத்துருக்கோம். அண்ட் விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்க்காக VENV அண்ட் நெக்ஸ்ட் என்ன நேம் வேணும் நம்மளுக்கு ஓகேவா? நான் அதே நேம் வச்சுக்கிறேன். எனக்கு எந்த நேம் டிஃபரெண்ட்டா வேண்டாம் அப்படிங்கிறதுனால, நான் அதே நேம் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இங்க DENV அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல நான் ஓப்பன்